ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆனவொடனையும் வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கணும். வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட் வரும். ஸோ அட்லீஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருங்க. ஸோ அப்படியே மூடி வச்சாலையும் ஒரே சைடு மட்டும் ப்ரௌன் ஆகிடும். ஸோ எல்லா பக்கமும் ஈவன் ஆகணுன்னா அப்பப்போ கிளறி விட்டுனே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பதம் இருக்கும்போது நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கணும். அதாயிட்ட பிறகு கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அண்டு அடி பிடிக்காமல் இருக்க உப்பு. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணினே இருக்கணும் நீங்கள். அப்புறமா பிரியாணியோட வாசம் வர்றதுக்காக பிரியாணி மசாலாவும் நாங்கள் சேர்க்குறோம். பிரியாணி மசாலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கோங்க. ஸோ தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். தக்காளி வந்துட்டு ரொம்ப தண்ணி இல்லாத இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு மெயின் ஐட்டம் சிக்கன் போட்டு ஸோ நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுனே இருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ தயிர் சேர்த்தா சிக்கன் உடையாது. ஸோ தயிர் சேர்த்து நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இது குக் ஆனோடனே பார்த்திங்கன்னா நம்ம 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி அளவில் தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கொதித்து வந்தவொடனே அரிசி போட்டு அரிசி நல்லா வெந்தவொடனே எடுத்திங்கன்னா அழகான சிக்கன் பிரியாணி ரெடி.